வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து எங்கே நாம் விடுபடுவது என்ற தலைப்பிலேயே சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், என்ன ஒரு கூர்மையான இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயுதம் இருக்குது, ஒரு கத்தி இருக்குது, அதை சின்ன குழந்தைக்கு எப்படி பயன்படுத்த தெரியும், அதுவே ஒரு தேர்ந்த ஒரு செஃப்க்கு எப்படி பயன்படுத்த தெரியும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சிறப்பான எண்ண ஓட்டங்கள், அதாவது மனம் அதை நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். ஃபெயிலியர், ஃபியர், ஆங்கர் எல்லாம் இருந்ததுன்னா அதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு பார்த்தோம். இதில் இன் கண்டினியூஷன் டு தாட் நம்ம ஒருத்தரோட மனதிலையும் என்ன இருக்குது, எண்ணங்கள் எப்படி இருக்குது, ஃபியர், ஆங்கர், ரேஜ், அப்புறம் டவுட் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது, எல்லாத்துக்குமே சந்தேகம் வருது. இது சரியாதான் நடக்குமா, நடக்காதா, எப்படி நடக்கும், ஏன் நடக்காது, நடக்காதுன்னா எதுக்காக நடக்காது, நடக்கும்னா எப்படி நடக்கும், நடந்தால் நம்மளுக்கு என்ன நடக்கும், நமக்கு என்ன, ஹவு வி வில் பி அஃபெக்டட், ஹவு வில் பி என்ஜாயிங் இட் அப்படின்னு யோசிப்போம். இதெல்லாம் நெகட்டிவாக ஒன்றது. அதே மாதிரி பாசிட்டிவ்னு சொன்னால் என்ன, கிராட்டிடியூடு, உனக்கு என்ன இருக்குதோ அதற்கு முதல்ல நன்றி விசுவாசத்தோடு இருக்கிறது தெரிஞ்சுக்கணும். வாட் யூ ஆர் ஹேவிங், யூ பி ஹாப்பி வித் தட். அப்புறம் ஹாப்பி, ஜாய், என்ஜாய்மெண்ட், அதுக்கப்புறம் கண்டென்ட்மெண்ட், இது எல்லாமே பாசிட்டிவ் எமோஷன்ஸ்குள்ளே, பாசிட்டிவ் மைண்ட் செட்குள்ளே, பாசிட்டிவ் திங்கிங்குள்ளே வந்துடும். இதுக்கு எல்லாமே இதனோட பரிணாமங்கள் தான் வித்தியாசப்படுமே தவிர இதுதான் பேசிக் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்போது நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணணும், இதுலேருந்து வெளியில் வரும்பொழுது வந்துடணும், இதுலேருந்து வெளியில் வந்துடணும் அப்படின்ற ஒரு சிறப்பான முடிவை நம்ம எடுத்தோமான ஒரு நாளும் நம்ம மனசுக்குள்ளே இதுபோல் என்ன வருது, ஒரு ரேஜ் வருது, ஃபியர் வருது, சிலப்போ ஆங்கர், இட் சம்டைம்ஸ் இட் என்கல்வ்ஸ் அட், எந்த பக்கத்தில் திரும்பினாலும் எல்லாத்து பார்த்தாலும் கோபம் வருது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் டு நாட் ஃபீட் இட். ஏன் கோபம் வருதுன்றதுக்காக மேலும் மேலும் வளர்த்துக்க வேண்டாம். அப்போ அமைதியாக இருக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு, ஓ ஆங்கர் என்டர்ஸ், உள்ளுக்குள்ளே வந்திருக்கு போல இருக்க, கோபம் காரணமெல்லாம் வந்திருக்கு, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி வருது, எப்போவுமே அது ஒரு விஷயத்துக்கு நம்ம மேலே மேலே அதுக்கு ஃபீடு பண்ணுறோம், அதுக்கு ஒரு இறை கொடுத்துட்டே இருக்கோம், அப்போ தான் அது மேலும் மேலும் வளரும். அதை கொடுக்கறது அதுக்கு உணவு, தட் இஸ் அது எப்படி போஷாக்கிறோமோ அந்த போஷாக்கை தவிர்த்துட்டாவே அது வளர்றது என்ன பண்ணிடும், நின்றுடும் இல்லையா. அதுக்கு மேலே அங்கே வளர்கிறதுக்கு இது என்ன பண்ண வாய்ப்பே இல்லை. அதனால் அந்த மாதிரி சமயத்தில் மெடிடேஷன், ப்ரேயர், சாண்டிங், ரிசைட்டிங் அதெல்லாம் என்ன பண்ணும், மனம் அமைதியாகுவதற்கு இடம் கொடுக்கும். அப்போது மனம் அமைதியாக எடுத்துன்னு சொன்னால் இதுபோல் காரணம் இல்லாத கோவப்படுறது, காரணம் இல்லாமல் ஒரு பயப்படுறது, அதெல்லாம் என்ன ஆகும், தன்னடைவே குறைந்துடும். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபீடிங் இட் யூ ஜஸ்ட் சிம்பிளி அப்சர்வ் இட், இக்னோர் இட். அப்போ என்ன பண்ணும், தானே அது தன்னை விட்டு போயிடும். எப்போவுமே நம்மளுக்குள்ள பெரியவங்க ஒரு சொல்லுவாங்க, ஒரு நான் தெரியுமா, ஒரு ஃபோக் கதை, அது என்ன சொல்லணும்னு கேட்டால், நம்ம உள்ளுக்குள்ளே 2 மிருகம் இருக்குது, ஒரு உல்ஃபு இல்லைன்னா ஒரு ஃபாக்ஸு, 2 ஃபாக்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணணும்னு கேட்டால், அது ஒரு நாளும் எது யாரை ஜெயிக்கணும், கோபத்தை ஜெயிக்கணுமா இல்லை நல்ல குணம், அன்பு, பரிவு, பாசம் அதை ஜெயிக்கணுமா அப்படின்னு ஒன்றோட ஒன்று போட்டி போடும். அப்படின்னா எப்போவுமே நம்மளுக்கு என்ன வேணும், அன்பு, பரிவு, பாசம், உண்மை, நேர்மை, அப்புறம் நன்றியை உணர்தல், இதெல்லாம் தான் நம்மள்கிட்ட இருக்கணும். அதை விட்டு ஃபியர், டவுட்டு, சந்தேகம், அப்புறம் கோபம், பொறாமை, அதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படின்னா இதுலேருந்து வெளியில் வரணும், இந்த ஃபியர், ஆங்கர், ஜெலஸ்லேருந்து, நெகட்டிவ் எமோஷன்ஸ்லேருந்து வெளியில் வரணும். என்ன சொன்னால், அப்போ அமைதியாக அது எதை யார் ஜெயிக்கிறா அப்படின்னு பார்க்கணும். சில நேரத்தில் அன்பால் எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும்னு சொன்னால் அந்த நேரத்தில் அமைதியாக எல்லா நாளும் ஒரு நாளும் நம்ம மனசில் இருக்கிற இந்த வீடிங், வாண்டாத களை எடுக்கிறது சொல்கிறோமே, அதை நம்ம எடுக்கிறதுக்கு தயாராக இருந்து அமைதியாக இருக்கணும். ஆனால் உண்மையில் எல்லாரும் நினைப்பாங்க, அமைதியாக 1/2 மணி உட்காந்துக்கிறது ரொம்ப பெரிய லக்ஸுரியாக்கும், எப்படி உட்கார முடியும், நமக்கு டைமே இல்லை, வி ஆர் ரன்னிங், வி ஆர் கேச்சிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரன்னிங், கேச்சிங், வாட் எவர் யூ ஆர் டூயிங். ஆனால் அதில் என்ன செய்யணும், இதுபோல் அமைதியாக 1/2 மணி உட்காந்துருக்கும் போது இட் இஸ் நாட் எ லக்ஸுரிலாம் இல்லை, இட் இஸ் அ மெயின்டெனன்ஸ். ஒரு சாமான் இருக்குதுன்னு சொன்னால் அந்த சாமானை பராமரிக்கணும், மராமத்து பண்ணி வச்சுக்கணும். பராமரிக்கணும்னா நல்லபடியாக தொடச்சி வச்சுன்னா மாத்திரம் போருமா, அது மராமத்துன்னு சொன்னால் எண்ணெய் போட வேண்டிய பாயிண்ட்டுக்கு எண்ணெய் போட்டு அதை ஆயிலிங், அதெல்லாம் க்ளீனிங் எல்லாம் பண்ண வச்சுக்கணும்னா, அதுபோல் மனம் அமைதியாகுவதற்கு ஒரு நாளில் ஒரு 1/2 மணி நேரம் அமைதியாக உட்காந்துருந்தா இட் இஸ் ரிலேட்டட் டு த மெயின்டெனன்ஸ். மனம் அப்படி சீர்படுத்துறதுக்கு இது ஒரு சிறப்பான வழிமுறையாக அமையும். அதனால் வீடிங் எடுக்கணும் என்ன சொன்னால்
மனம் அமைதியாக இருக்கணும். அப்போ அங்கே அப்சர்வேஷன் இஸ் அ மஸ்ட். அப்போ அந்த அப்சர்வேஷன் எப்படி பண்ணலாம்? மெடிடேஷன் பண்ணலாம். மெடிடேஷன் இருக்க மனம் அமைதியாக இருக்கணும்னு சொன்னால் மெடிடேஷன். அப்புறம் ரிசைட்டிங், சாண்டிங், ப்ரேயர், அது எல்லாத்தையுமே ஒரு நாளில் ஒரு 10 நிமிஷம் அப்படி செய்தமான மனம் என்ன பண்ணும்? இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து மெல்ல வெளியில் வரும். அதனால தான் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து யூ கேன் கில் இட் அப்படின்னு சொன்னால், அப்படி அது ஒரு இங்கிலீஷ் வேணால் இருக்கமா இருக்கலாம். நம்ம அப்படி இருக்க வேண்டாம். நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் தான், பட் யூ ஷுட் லேர்ன் டு கம் அவுட் ஆஃப் இட். அது வந்து இட் இஸ் அ ப்ராக்டிஸ். இட் கேனாட் ஹேப்பன் ஆன் அ சிங்கிள் டே. ஒரு சிங்கிள் எபிசோட்லேயே நம்ம கிட்டேருந்து வர அன்றைக்கி ஒரு நாளைக்கு அந்த ஒரு பொழுது கோவப்படாமல் இருப்போம். அந்த ஒரு பொழுது எல்லாரோடையும் இனிமையாக பழகுவதற்கு முயற்சி செய்வோம். அது ஏற்புடையது. ஆனால் எல்லா நாளும் அப்படி நடக்குமா? யூ ஷுட் ப்ராக்டிஸ் இட். எல்லா நாளுமே நம்ம அது போல் இருக்கிறதுக்கு வி ஷுட் ப்ராக்டிஸ். அப்போ ப்ராக்டிஸ் என்ன சொன்னால் மெயின்டெனன்ஸ் இஸ் அ மஸ்ட். மெயின்டெனன்ஸ் சொன்னால் மெயின்டெனன்ஸ் கேன் பி developed by doing meditation every day, by doing prayer every day, by doing ரெசிடேஷன், சாண்டிங், அதெல்லாமும் தினமும் தொடர்ந்து செய்யும்போது இந்த மெயின்டெனன்ஸ் மூலமாக மனம் அமைதியாக இருப்பதற்கு பழகிக்கொள்ளும். மனம் எதிர்மறை கருத்துக்களிலிருந்தும் எதிர்மறையான எண்ண ஓட்டங்களிலிருந்தும் விலகி நிற்பதற்கு கற்றுக்கொள்ளும். அப்போ விலகி நின்றாலே we are 50% என்ன பண்ணிட்டோம், ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி we can pull the mind towards positives. தட் இஸ் என்ன பண்ணோம். அப்போ வந்து அது லெபோரியஸ் ஒர்க்காக இருக்காது, ஈஸி ஒர்க்காக மாறும். அதனால் மெயின்டெனன்ஸ் இருக்கணும் என்று சொன்னால், இந்த ஒரு உறுப்பு இல்லையா, மனம் என்பது என்ன, நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொன்னால், நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது அதை மனதை மெடிடேஷன், சாண்டிங், ப்ரேயர் அதன் மூலமாக அதை அமைதிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.